ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/3/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கும்பலக்கணம் இருப்பு இன்று 38 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:25க்கு. கரணன் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:02 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:49 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 9:10 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 2:02 வரை பவம், பின்பு மாலை 3:04 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:49 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 9:49 வரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டபதிக்கு பால் அபிஷேகம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை வழிபட உங்களுக்கு கர்ம வினைகள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி இருக்குங்க. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறணும் அப்படின்னா இந்த தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபடுங்க. அஷ்டமி என்பது பைரவரை வழிபடுவதற்குரிய ஒரு முக்கிய தினமாக இருக்குங்க. மாதந்தோறும் 2 அஷ்டமி திதிகள் வந்தாலும் இந்த தேய்பிரை அஷ்டமியிலேயே அதிகமானவர்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் உண்டுங்க. இந்த நாளில் காலபைரவரை வழிபட்டால் உங்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ இறைவனை வழிபடுவதற்கு எல்லா திதிகளும் விசேஷமானவை என்றாலும் பௌர்ணமி, அஷ்டமி முதலான திதிகளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தவையாகுங்க. அதே போல் பௌர்ணமி மற்றும் அஷ்டமி தினங்களில் சிவ வழிபாட்டுக்கு உரியவைங்க. அதனால தாங்க இந்த நாளில் சிவபெருமானை பைரவ கோலங்களில் வழிபடுவது மிகவும் சிறப்புங்க. அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. அஷ்டமி திதியில் விரதம் இருந்து பைரவரை வழிபட உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை பெறலாமுங்க. இந்த அஷ்டமி என்பது திதிகளில் 8ஆவதாகுங்க. அந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து பைரவரை அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் சிறப்புங்க. காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பதால் சிவபெருமானுடைய அம்சமாக பைரவரும் கருதப்படுகிறாருங்க. அவன் தமிழ் கடவுளில் ஒன்றான பைரவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய 64 திருமேனிகளில் ஒன்றாக இருக்காருங்க. அப்போ பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருளை முழுமையாக பெறலாமுங்க. கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடலாமுங்க. அதே போல் பஞ்ச தீப விளக்கு ஏற்றுவது எவ்வளவு சிறப்பு அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. காலபைரவர் பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவில்களில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டுங்க. அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒவ்வொரு விளக்கிலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்களை ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டுங்க. நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்ப எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்கள் தான் இந்த பஞ்சதீப எண்ணெய்கள்ங்க. அப்போ எண்ணெய்கள் ஒவ்வொரு விளக்கிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சத்திரி இட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீருங்க.
இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் சரி உங்களுடைய எண்ணத்திலும் சரி நல்ல விஷயங்களை விதைக்குங்க. மேலும் நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பெருகி உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிக்ஷம் அடைய செய்யுங்க. அப்போ நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக தோஷங்கள் உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. வறுமை நீங்கணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் உங்களுக்கு அஷ்டோத்திரம் சகசிரநாம அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டுங்க. இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா 11 அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டுங்க. இந்த பைரவ தீபம் என்பது பார்த்தீங்கன்னா மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க. அப்போ சனி தோஷம் உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னா பைரவருக்கு 9 சனிக்கிழமைகளில் சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டுங்க. திருமண தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிறை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டுங்க. அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க வேண்டும். உங்களுக்கு வைத்தால் செல்வம் பெருகக்கூடுங்க. அதே போல் காலபைரவரை வணங்குவதால் வறுமை மற்றும் பகைவர்களுடைய தொல்லைகள் நீங்கக்கூடுங்க. அதே போல் மேலும் பார்த்தீங்கன்னா வியாபார முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும், தனலாபம் ஏற்படும். அதே போல் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் அல்லது வடையை நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போல இந்த பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரக்கூடுங்க. அதே போல் நீங்கள் காலபைரவரை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவரனுடைய அருளோடு அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. கடன் தொல்லையெல்லாம் நீங்கக்கூடும். சனிதோஷம், 7.5 சனி, அஷ்டமச்சனி, பாதச்சனி போன்ற துன்பங்கள்ல இருந்தும் நிவாரணம் பெறலாமுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அதே போல் மனபயம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மன அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு மிக சிறந்த நாள். வழக்குகளை பேசி தீர்க்க மிக நல்ல நாள். குளம் கிணறு வெட்டுவதற்கு மிக ஏற்ற நாள். இயந்திர பணிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு மிக உகந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:50 மணி முதல் 6:42 மணி வரை. மீன லக்கணம் 6:43 மணி முதல் 8:24 மணி வரை. மேஷ லக்கணம் 8:25 மணி முதல் 10:06 மணி வரை. ரிஷப லக்கணம் 10:07 மணி முதல் 11:59 மணி வரை. மிதுன லக்கணம் உங்களுக்கு 12 மணி முதல் 2:05 மணி வரை. கடக லக்கணம் 2:06 மணி முதல் 4:17 மணி வரை. சிம்ம லக்கணம் 4:18 மணி முதல் 6:23 மணி வரை. கன்னி லக்கணம் 6:24 மணி முதல் 8:22 மணி வரை. துலாம் லக்கணம் 8:23 மணி முதல் 10:22 மணி வரை. விருச்சக லக்கணம் 10:23 மணி முதல் 12:28 மணி வரை. தனுசு லக்கணம் 12:29 மணி முதல் 2:40 மணி வரை. மகர லக்கணம் 2:41 மணி முதல் 4:45 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களுக்கு நீங்கள் உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளிலே நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை. 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை. பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை. 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை. 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை உங்களுக்கு சனி ஹோரை. 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை. 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை. 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை.
10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை உங்களுக்கு சுக்கிர ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை உங்களுக்கு புதன் ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை உங்களுக்கு சனி ஹொரை என்று புதன்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா புதன் ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த புதன் ஹொரை பார்த்தீங்கன்னா கல்வி, கலைகள், நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புதன் பகவான் தாங்க. வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுமே நீங்கள் இந்த புதன் ஹொரையில் மேற்கொள்ளலாம்ங்க. கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் மிக ஏற்ற நேரம்ங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் சுபகாரியங்கள் அனைத்தையுமே செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு மிக உகந்த நேரம்ங்க. பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புதன் ஹோரையில் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடும். புத்தி கூர்மை வளர்ப்பதற்கு இந்த ஹோரையில் முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் சுபகாரியங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதனால் இந்த புதன்கிழமையில் வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு மிக ஏற்ற நாளாக இருப்பதால் விநாயகருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலையுமே பச்சை நீரை உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுடைய வினைகளை முற்றிலும் கலைக்கக்கூடியவராக இருப்பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். அதே போல் இன்றைய நாள் புதன்கிழமையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த புதிய முயற்சிகளையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, புதன், சூரியன், செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் சுக்கிரன், சனியுடைய பயணமும் சேர்ந்து இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. துணைவருடன் அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்கு சார்ந்த ஏதாவது பணிகளில் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மருந்து பொருட்கள் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களும் மேம்படக்கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு குழப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வரவுகள் தொடர்பான செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது கல்வித்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரமின்றி செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு நன்மதிப்பு இன்றைய நாள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள், ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க.
இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தா கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள், தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பலம் மற்றும் பலவீனங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்களில் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பணிகளில் விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க.
உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள், உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி, பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுங்க. அதே போல் காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கேளிக்கை செயல்களில் கொஞ்சம் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு, நெருக்கம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இலக்கியம் குறித்த சில புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது. அப்போ இறை மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலம், ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ளலாமுங்க. இதனால வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஆதாயம் உண்டாகக்கூடுங்க. அதே போல் போட்டி விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலும் உண்டாகுதுங்க.
இறை சார்ந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உங்களுடைய முதலீடுகளில் மூலம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வகையில் ஒரு சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும்னே சொல்லலாமுங்க. இப்போ மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தந்தை வழி உறவினர்களால் ஒரு காரிய அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால சில பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. வியாபாரத்துல பணியாளர்களால சில வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அப்போ உங்களுடைய கடின உழைப்பின் மூலமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை ஆலோசிப்பீங்க. முன்னிருந்த ஒரு அகந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருந்து இருவரும் பார்த்தீங்கன்னா விலகி நல்ல ஒரு மனப்பான்மை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. அவருடைய கல்வி, நிதி நிலைமை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஆன்மீக காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் துடிப்புடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா மிகுதியாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தனவரவுகள் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடம் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களை விட்டு விலகி நின்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. இரவு நேர பயணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலாம் நீங்கள் அந்த இரவு நேர பயணங்களை மட்டும் இன்றைய நாள் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிகள் உங்களுக்கு மிக சாதகமான நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறையவே கிடைக்க போகுது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மனதளவில் திருப்தி, மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய திடீர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரை நீடித்து வந்த இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி சற்று நன்மைகள் உண்டாக கூடுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொஞ்சம் வெற்றியுடன் செயல்படுவீங்க. அப்போ சமூக பணிகளில் உங்களுடைய ஆர்வத்துடன் செயல்பட்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. முதலீடு செய்வதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுல நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. கைத்தொழில முன்னேற்றம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. காரியத்துல உங்களுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாக கூடுங்க. மாலையில பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க உற்சாகமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அப்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையாக இருப்பதால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்க உணர்வீங்க. உங்களுடைய பணிகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான உற்சாகமான வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. அப்ப இருவருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இதெல்லாம் ஒரு வகையில உங்களுக்கு பழைய நினைவுகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அக்கம் பக்கத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கணிசமான தொகையெல்லாம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. நிதி நிலைமை மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி, ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுகளையுமே விடாப்பிடியாக இருந்து நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வாரிசுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி தொடர்பான உங்களுக்கு முயற்சிகள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாமே மேம்படக்கூடும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு புதிய தொடர்புகளும் அறிமுகங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன்வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிலுமே நீங்கள் ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுடைய உறவினர்கள் அதிகமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா அது திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் இணையம் சார்ந்த விஷயங்கள்ல துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் இன்றைய நாள் அதிகமாக உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடும். வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்களை எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அனுகூலங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனை விருத்திக்கான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார ரீதியான சில புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது.
ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல் உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அதிகாரிகளால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வராது என்று நினைத்த கடன் தொகை கடன் பாக்கி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனவரவு மேம்படுவதற்குண்டான சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய மனதில் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் பணிகள் அதாவது அரசு தொடர்பான பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில முயற்சிகள் எல்லாமே கால தாமதத்துடன் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பில் சில மாற்றங்களும் உருவாகக்கூடும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மருத்துவ பணிகளில் இருப்பவர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலைகளில் உங்களுக்கு அசதிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுமுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.
மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம் ஆற்றல் ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள் இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அதே போல் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதுவிதமான ஒரு சூழலால் உங்களுக்கு திருப்தியான ஒரு மனநிலைகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு மன நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க. தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உத்தியோகத்தில் மூத்த உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புண்ணியஸ்தலம் தொடர்பான ஏதாவது பயணங்கள் இருந்துச்சுனாலும் சரி, அதோட சிந்தனைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய கற்பனை திறன் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க.
மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய முயற்சிகளும் கூட உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. தன வரவுகளில் உண்டான நெருக்கடிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் காணப்படுது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதிற்கு பிடித்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அலுவலகத்தில் மிக உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனை அதோட லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. பலவிதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் இதிலெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனதளவில் உங்களுடைய உறவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாமுங்க. அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய சிந்தனைகள் இன்றைய நாள் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிலுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே உங்களுக்கு மேலே இருக்க அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகள் இல்லைன்னா சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வீண் செலவுகளால் உங்களுக்கு மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க.
மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு வந்து இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.